ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் மூலமாக நமக்கு ஆத்ம தத்துவத்தை, நான் என்பதன் உண்மையான பொருளை உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நம்ம நம்மை பற்றி அறிந்து கொள்கிறோம். அதனாலதான் அந்த சாஸ்திரத்தை தர்ப்பணக, கண்ணாடி என்று சொல்லுவோம். இது ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி. கீதையை படிக்கும்போது ஏதோ ஒரு சாஸ்திரத்தை படிக்கல, நம்மை பற்றி நாம் அறிகிறோம். என்னுடைய உண்மையான இயல்பு என்ன என்பதைத்தான் கீதை நமக்கு கற்றுத்தருகிறது. பகவான் நமக்கு கீதை வாயிலாக சொல்லித் தருகிறார். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் என்பதை படிப்போம். அவிநாஷிது தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசமவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்துமர்ஹதி. ஏன இதம் சர்வம் ததம், ஏன எந்த மெய்ப்பொருளால், எந்த தூய உணர்வால், இதம் சர்வம் இவை அனைத்தும், ததம் ததம் என்றால் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அதனை, தத்து அவிநாஷி இதி வித்தி, அது அழியாதது என்பதை அறிந்து கொள். இப்போ மெய்ப்பொருள் என்று சொல்லும் பொழுது சத், சித், ஆனந்தம் என்று 3 பெயர்களை சொல்றோம். இது 3 குணங்கள் அல்ல, 3 தன்மைகள். இப்ப நெருப்பு அப்படின்னு சொன்னா சூடாக இருக்கும், சிவப்பாக இருக்கும் அப்படி சொல்றோம்ல. ஒரே பொருளுக்குள் உரிய வேற வேற ஆஸ்பெக்ட், வேற வேற கோணத்துல சொல்றோம் அதன் தன்மைகளை. சத் என்று சொன்னால் தூய இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ், ஈஸ்னஸ். எல்லா பொருளும் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்வதற்கு காரணமான, ஆதாரமான, 3 காலத்திலும் இருக்கக்கூடியது மெய்ப்பொருள். போன இதுல பார்த்தோம் இல்லையா, நகைன்னு ஒண்ணு இருக்கணும்னு சொன்னா தங்கம், தங்கம் இருந்தால்தான் நகை இருக்கும். அது மாதிரி மெய்ப்பொருள் இருந்தால்தான் இந்த உலகத்துல எல்லாமே இருக்கும். ஆக நகை முழுவதும் தங்கம் வியாபித்திருக்கிறதுன்னு சொல்றோமே, அதே மாதிரி இந்த உலகம் முழுவதும், நான் என்று சொன்னால் இந்த உடல், மனம் அனைத்திலும், எல்லாவற்றிலும், அதே மாதிரி பிரபஞ்சம் அனைத்திலும் இந்த மெய்ப்பொருள், தூய இருப்பு, அப்புறம் தூய உணர்வுன்னு சொல்றோம், கான்சியஸ்னஸ். அதேதான், தூய இருப்பாக, தூய உணர்வாக, சத்தாக, சித்தாக இருக்கின்ற அந்த மெய்ப்பொருள் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறது. ஆனந்தம்னா என்ன அப்படின்னா, எல்லையற்ற தன்மைக்கு தான் ஆனந்தம்னு பேரு. எல்லா இடத்திலையும் நீக்கமற நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதற்கு எந்த விதமான வரையறைகளும் இல்லை. ஒரே பொருள் தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒன்றுன்னு சொன்னா அப்ப 2ன்னு ஒண்ணு இருக்கான்னு கேள்வி வரும் இல்லையா. ஒரு பொருள் எல்லாவற்றிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க அப்ப 2வதா ஒண்ணு இல்லை. அதனால அத்வைத்தம், இரண்டற்றது. இந்த ஸ்லோகத்திலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நான் முழுமையானவன், நான் ஒன்றே ஆன பரம்பொருள், மெய்ப்பொருள். நான் எங்கும் நீக்கமற நிறைந்தவன், நான் எந்த விதமான வரையறைகளும் அற்றவன், நான் அழியாதவன், நான் மாறாதவன். இவ்வளவு விஷயங்கள் இந்த ஒரு ஸ்லோகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இந்த உடலுக்கு நிறைய வரையறைகள் இருக்கு. இந்த உடம்பு இந்த இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல இருக்க முடியாது. இடத்தால் வரையறைகள் இருக்கின்றன. ஒரு 40 வருஷம் முன்னாடி இந்த உடம்பு இல்லை, இப்ப இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இருக்காது. காலத்தால் வரையறைகள், லிமிடேஷன்ஸ் இருக்கு. டைம் வைஸ், ஸ்பேஸ் வைஸ் லிமிடேஷன்ஸ் உடலுக்கு இருக்கு, மனசுக்கு இருக்கு. இப்போ நம்ம எவ்வளோ ஒரு 4 வீடு 5 வீடு வச்சிருந்தாலும் ஒரு வீட்டுல இந்த சோஃபால இந்த மூலையில தான் உட்கார முடியும். அப்படியே இது வீடு முழுக்க வியாபிக்க முடியாது. உடலுக்கு அந்த வரையறை இருக்கிற ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஆனா ஆன்மா அப்படி அல்ல. நான், இந்த உணர்வு தத்துவம், தூய இருப்பு எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. அப்போ உங்களுக்கு தனியா ஒரு ஆத்மா, எனக்கு தனியா ஒரு ஆத்மா இருக்கான்னு இல்ல. நம்ம அனைவருக்கும், நம்ம அனைவரும்னு சொல்லும் பொழுதே நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தனித்தனி ஆத்மா இல்ல, ஒரே ஆத்மா தான். சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு மகா வாக்கியம் மாதிரி ஒண்ணு சொல்லுவார். தூய உணர்வாகிய பரம்பொருளின் மீதுதான், என் மீதுதான் உயிருக்கு உயிரான இறைவனும், உயிர்களும், உலகங்களும், உள்ளங்களும், உடல்களும் மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ பானைக்குள்ள வெளி இருக்கிறது, ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்றோம். பானைக்கு வெளியிலையும் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்றோம். ஆனா எப்படி சொல்லணும்?
பானையை உடைச்சிட்டா இருக்கிறது ஸ்பேஸ் மட்டும்தானே, ஸ்பேஸ்க்குள்ளதான் பானையே இருக்கிறது என்று சொல்வது போல மெய்ப்பொருள் எங்கும் நிறைந்திருக்கிறதுன்னு சொன்னா அந்த எங்கும்னு சொல்கின்ற அந்த எல்லா பொருட்களும் மெய்ப்பொருளின் மீதுதான் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆக இங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, எதனால் இவை அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கேன்னு சொல்ற அந்த மெய்ப்பொருள் தான் நான், அதை அழியாதது என்று அறிந்து கொள். அவிநாஷி, விநாசம்னு சொன்னா அழிவு, அவிநாஷினா ஒரு காலத்திலயும் அழியாது. இது எப்பேற்பட்ட ஒரு சாஸ்திரம் நினைச்சு பாருங்க. உடம்பு அழிஞ்சிருமோன்னு பயப்படுறோமே, நான் செத்து போயிடுவேனா, இவங்கெல்லாம் போயிடுவாங்களா, அவங்கெல்லாம் போயிடுவாங்க. நான் அழியாதவன், ஒரு காலத்திலும் அழியாதவன். அது மட்டும் இல்ல, அஸ்ய விநாசம் கர்த்தும் ந கஷ்டித் அர்ஹதி. யாரும் இது இந்த அவ்யயஸ்யன மாறாத இதற்கு ஒரு அழிவை உண்டு பண்ணுவதற்கு யாராலும் முடியாது. ஆதிசங்கரர் சொல்கிறார், கடவுளால் கூட முடியாது. ஏன் அப்படின்னா, கடவுளாகவே இந்த ஆன்மா இருப்பதால். இப்ப நெருப்பு தன்னையே எரிச்சுக்க முடியுமா எங்கேயாவது? அப்படி ஸ்வரூபமாக பகவான் இருக்கிறார். அதனால மாறாத அழியாத இந்த தத்துவம் இருக்கிறதே, இந்த ஆன்ம தத்துவம், இதனை அழிப்பதற்கு எவராலும் முடியாது. அப்ப நான் அழியாதவன், நான் முழுமையானவன், நான் எங்கும் நீக்கமர நிறைந்தவன். இந்த சாஸ்திரம் நமக்கு அப்படி ஒரு தெளிவை கொடுக்கும், வாழ்க்கையை பற்றிய தெளிவான ஒரு பார்வையை கொடுக்கும். நான் உண்மையிலே யாரு, இந்த உலகம் என்பது உண்மையிலே என்ன, இறைவன் என்பவர் யார், இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெளிவாக விளங்கினது சொன்னாக நாம் எப்பொழுதுமே அமைதியான ஆனந்தத்தில் நிலைத்திருப்போம். உருப்படியான செயல்களை செய்வோம். நம் மூலமாக சிறந்த செயல்கள் உலகத்திற்கும் நிகழும். நாமும் அமைதியான ஆனந்தத்தில் நிலைத்திருப்போம். தொடர்ந்து அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.